நம்ம இன்னைக்கான வீடியோவில் கமல்ஹாசன் 80s காலகட்டத்தில் அவர் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் படத்தோட டைரக்டர் சந்தான பாரதி, கார்த்திக் சுப்பராஜ்னு இங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பார்த்து பாராட்டியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ரீலில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் படம் சிதம்பரம் டைரக்ட் பண்ணி போன வாரம் Feb 22 வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கொச்சினில் அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. முதல்ல கேங்காக நம்ம வந்து கோவா போனோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் மூணார் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஃபைனலாக கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. கொடைக்கானலுக்கு அவங்க போகிறாங்க. கொடைக்கானல் போனதுக்கப்புறம் குணாவ் கேவுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அந்த குணாவ் கேவ்லேயே ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியா வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு போகிறாங்க. ஆனால் இவங்களே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதுக்கு அடுத்ததான் நடக்கக்கூடிய திகிலான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சஜித் காலித் அண்ட் படத்தோடைய டைரக்டர் சிதம்பரம், இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிதம்பரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா டேரக்டர் தான் வந்து இந்த மாதிரியான ஆங்கிளை நம்ம எடுக்கணும், இந்த மாதிரி ஷார்ட் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து சினிமோட்டோகிராஃபர்கிட்ட கொடுப்பாரு. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி சினிமோட்டோகிராஃபரும் ஐடியா வந்து கொடுப்பாரு, இந்த மாதிரி நம்ம ஷார்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. டேரக்டர் டிசைட் பண்ணால் ஷார்ட் அண்ட் ஆங்கிள் வந்து அந்த குணாவுக்கே அப்படின்ற இடங்களில் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. என்ன மாதிரியான ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சினிமோட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஆரம்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி சம்பவம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, கோவா போகலாம், அதுக்கு அடுத்தது மூணார் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஃபைனலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு அவங்க போகிறாங்க. அண்ட் கொடைக்கானல் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க குணா கேவுக்கு போகிறது இப்படின்ற மாதிரி கதைக்குள்ளே போயிட்டுருக்கு. திடீர்னு இன்டர்வல் அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, அவ்வளோ என்கேஜாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் சோபின் ஷாகீர் மற்றும் இந்த படத்தில் சோபின் ஷாகீர் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடித்த முக்கிய கதாபாத்திரம் எல்லாருமே வந்து நல்லா நீட்டாக வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் அப்படின்னு வரும்போது அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி திகிலாக அவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. முக்கியமாக நடுவில் ஒரு சீன் இருக்குங்க. அந்த சீனில் நம்மளையே அள்ளுடுற அளவுக்கு வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த சம்பவம் வந்து எப்படி நடக்குது, அந்த சம்பவத்துக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளை நல்லா சுவாரஸ்யமாக வந்து செகண்ட் ஆஃபை கொண்டுட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்தும் போது ஆகட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும், அவங்க பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் மெயினாக வந்து சொல்லுங்கள், நடுவில் ஒரு சீன் இருக்கும். அந்த இடங்கள் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. முதல்ல நம்ம சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டேரக்டர் பற்றி பார்த்தோம். இப்போ டேரக்டர் அண்ட் எடிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். டேரக்டர் இந்த மாதிரி நம்ம வந்து சீனை வந்து எடிட்டிங் அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பார். எடிட்டர் அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாரு. இந்த படத்தோடைய எடிட்டர் வந்து விவேக் ஹர்ஷன். ஒரு சீன் இருக்குதுங்க, ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கக்கூடிய ஒரு சீன் வந்து அப்படியே அட் ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து பர்ஃபெக்டாக ஒரு த்ரில்லர் ஜோன் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு என்கேஜ் மாதிரி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து எடிட்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஷியாம் அப்படின்றவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் ஜோனில் கொண்டுட்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக ஒரு பயமுத்துற மாதிரியான ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம், இல்லை வந்து என்கேஜாக கொண்டுட்டு போகணும் அப்படின்ற விதத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கான்செப்ட் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி அவங்க டூருக்கு போகிறது, இது வந்து நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இன்னும் கூட ட்ரிப்பு போகாத மாதிரிலாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ட்ரிப்பு பிளான் பண்ணுவான், வருஷம் பூரா பிளான் பண்ணிகிட்டே இருப்பான், நான் ட்ரிப்புக்கு போக மாட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து நம்மளை ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. படத்தோட நெகட்டிவ், இந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு, அண்ட் இவங்க வச்சக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இது எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனா வரக்கூடிய ஒரு சில கேரக்டர் தவிர்த்து மற்ற கேரக்டர்லாம் நம்ம மனசுல நிக்கிற அளவுக்கு இல்ல. ஒரு சில கேரக்டர் அப்படின்னு பேசும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லையா, அந்த 9 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க, 9 10 பேர் இருக்காங்க. அதுலயே வந்துட்டு ஒரு சில பேரோட கேரக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பேர் வந்து ஞாபகம் வருது. மற்றபடி வர கேரக்டர்ல வந்து பேரே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுல நிக்கிற அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து எழுதி இருக்கலாம். மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் ஒரு மலையாளம் படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் இருக்காதீங்க. இந்த படத்துல மலையாளம்ல வரக்கூடிய டயலாக் வந்து அந்த கேரளால இருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும். கொடைக்கானல்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தமிழ் தான் வந்து பேசுறாங்க. பொதுவாகவே மலையாளம் படம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்ல பேசுற மாதிரி தான் அவங்க வந்து காட்சிகள் எடுக்கிறாங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS Studio.